வணக்கம் முதலீடு தமிழ். இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும். கிராக்ஸ் நிறுவனத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. குறிப்பா அவங்க செஞ்ச ஒரு பெரிய ஆக்விசிஷன் ஹே டியூட்னு ஒரு பிராண்ட். அது சில கேள்விகளை எழுப்பியிருக்கு முதலீட்டாளர்கள் மத்தியில. இந்த ஆதாரங்களை வச்சு ஏன் கிராக்ஸ் ஹே டியூட்க்கு இவ்ளோ செலவு பண்ணாங்க, முதலீட்டாளர்கள் ஏன் கவலைப்படுறாங்க, அசல் கிராக்ஸ் பிராண்ட் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கா, ஒருவேளை ஹே டியூட் தடுமாறுனா கிராக்ஸ் அதை சமாளிக்குமா? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடலாம். தொடங்கலாமா? நிச்சயமா. முதல்ல கிராக்ஸோட அக்விசிஷன் ஹிஸ்டரிய பார்ப்போம். அப்போதான் இந்த ஹேடுட் டீல் ஏன் இவ்ளோ வித்தியாசமா தெரியுதுன்னு புரியும். சரி, எனக்கு ஞாபகம் இருக்கு, ஜிபிட்ஸ்னு ஒன்னு பண்ணாங்களே. ஆமா, சரியா சொன்னீங்க. 2006ல ஜிபிட்ஸை வாங்கினாங்க. அது கிராக்ஸ் செருப்புல மாற்ற சின்ன சின்ன சாம்ஸ். அதுக்கு விலை வெறும் $10 மில்லியன் கேஷ். அப்புறம் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இன்னொரு 10 மில்லியன் வரைக்கும். இது கிராக்ஸோட கோர் ப்ராடக்ட் கூட நல்லா பொருந்துச்சு. ரிஸ்க்கும் கம்மி, முதலீட்டாளர்களுக்கும் இது ஓகே, ஈஸியா புரிஞ்சுது. ஆமா, 10 மில்லியன் ரொம்ப சேஃபான மூவ். ஆனா ஹேடுட் அப்படி இல்லையே. அதையும் இதையும் ஒப்பிடவே முடியாது. ஹேடுட் டீல் February 17, 2022ல முடிஞ்சது. மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $2.5 பில்லியன். அதுல $2.05 பில்லியன் ரொக்கமா கொடுத்தாங்க. மீதி $450 மில்லியன் கிராக்ஸ் பங்குகளா. இது அவங்க ஹிஸ்டரியிலேயே மிகப்பெரிய அக்விசிஷன். இவ்ளோ பெரிய தொகைக்கு எப்படி பணம் திரட்டினாங்க? இதுக்காகவே புதுசா 2.0 பில்லியன் அளவுக்கு டேர்ம் லோன் பின்னு ஒரு பெரிய கடன் வாங்கினாங்க. பெரிய அக்விசிஷன்ஸ்க்கு இது மாதிரி கடன் வாங்குறது வழக்கம்தான். அது போக அவங்களோட ரிவால்வர் கிரெடிட் ஃபெசிலிட்டியும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி இது ஜிபிட்ஸ் மாதிரி சின்ன இணைப்பு இல்ல. இது நிறுவனத்தோட போக்கையே மாத்தக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனல் முயற்சி. சரி, இவ்ளோ பெரிய ஒரு அக்விசிஷன், இவ்ளோ கடன், ஏன் முதலீட்டாளர்கள் பதட்டமாகறாங்க? அக்விசிஷனுக்கு அப்புறம் ஹேடுட் பிராண்டோட வளர்ச்சி வேகம் நல்லாவே குறைஞ்சு போச்சு. உதாரணத்துக்கு ஃபிஸ்கல் இயர் 2025ஓட இரண்டாவது காலாண்டுல, அதாவது Q2-FY25ல ஹேடுட் வருமானம் போன வருஷத்தோட இதே காலத்தை ஒப்பிடும்போது 3.9% குறைஞ்சு 190 மில்லியனா இருந்துச்சு. இந்த 3.9% சரிவு, இது எந்த பகுதியில அதிகமா இருந்தது? ஹோல்சேலா இல்ல அவங்க சொந்த ஸ்டோர்லயா? முக்கியமா அடி வாங்கினது ஹோல்சேல் பிரிவு தான். அங்க 12.4% சரிவு. இது என்ன காட்டுதுன்னா, பெரிய ரீட்டைலர்ஸ் புதுசா ஹேடுட் ஆர்டர் பண்றத குறைச்சிருக்கலாம். இல்லனா அவங்க கிட்ட இருக்கிற பழைய ஸ்டாக்கை முதல்ல விற்கலான்னு பாக்குறாங்க போல. டிடிசி, அதாவது அவங்களே நேரடியா ஆன்லைன்லயோ இல்ல ஸ்டோர்லயோ விற்கிறது. அதுல 7.6% வளர்ச்சி இருந்துச்சு. ஓ, அது பரவாயில்லையே. ஆமா, அது நல்ல விஷயம்தான். ஆனா இந்த டிடிசி வளர்ச்சி ஹோல்சேல்ல ஏற்பட்ட அந்த பெரிய சரிவை ஈலகட்ட போதுமானதா இல்ல. அதனாலதான் மொத்தமா பார்க்கும்போது பிராண்ட் வருமானம் குறைஞ்சுது. புரியுது. இந்த ஹேடியூட் வளர்ச்சி குறைவுக்கு வேற வெளிக்காரணங்கள் ஏதாவது உண்டா? மார்க்கெட் கண்டிஷன் மாதிரி? கண்டிப்பா. 2024-25 சமயத்துல அமெரிக்காவுல கன்சியூமர் டிமாண்ட் குறையலான்னு ஒரு கவலை இருந்துச்சு. அப்புறம் வெளிநாட்டு இறக்குமதி மேல டாரிஃப்ஸ், அதாவது வரிகள் வரலான்னு ஒரு பயம். இதனால கிராக்ஸ் அவங்களோட ஃபியூச்சர் கைடன்ஸ், அதாவது வருமான கணிப்புகளை ரொம்ப எச்சரிக்கையா வெளியிட்டாங்க. குறிப்பா வட அமெரிக்கா சந்தை கொஞ்சம் வீக்கா இருக்கிறத பத்தின செய்திகள் வந்தப்போ மார்க்கெட் வாட்ச், பேரன்ஸ் மாதிரி மீடியாவும் ஒருவேளை கிராக்ஸ் ஹேடியூடுக்கு அதிக விலை கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு கேள்வி எழுப்புனாங்க. இது முதலீட்டாளர்களின் கவலையை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, ஜிபிட்ஸ் ஒரு சின்ன, சேஃபான, சக்சஸ்ஃபுல் அக்விசிஷன். ஆனா ஹேடியூட் ஒரு பெரிய கடன் வாங்கி செஞ்ச பெரிய எதிர்பார்ப்போட வந்த அக்விசிஷன். ஆனா அதோட வளர்ச்சி ஆரம்பத்திலேயே தடுமாறு வந்தால முதலீட்டாளர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் நடுவுல ஒரு ட்ரஸ்ட் கேப், ஒரு நம்பிக்கை இடைவெளி உருவாங்கிடுச்சு. இது தெளிவா புரியுது. சரி, ஹேடியூட் பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அசல் கிராக்ஸ் பிராண்ட், நிறுவனத்தோட அஸ்திவாரம், அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது? இதுதான் விஷயத்தையே இன்னும் சுவாரஸ்யமாக்குது. ஹேடுட் பத்தின கவலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அசல் கிராக்ஸ் பிராண்ட் இருக்குல்ல, அது உண்மையிலே நல்லா வளர்ந்துட்டு தான் இருக்கு. ஃபிஸ்கல் இயர் 2024ல முக்கிய கிராக்ஸ் பிராண்டோட வருவாய் ஹை சிங்கிள் டிஜிட்ஸ்ல வளர்ந்துச்சு. நம்ம முன்னாடியே பார்த்தோம், FY 2024 மொத்த வருவாய் 4.1 பில்லியன். அதுல ஹேடுலோட பங்கு 824 மில்லியன். அப்போ மீதி இருக்கிற அசல் கிராக்ஸ் பிராண்ட் வருவாய் மட்டுமே கிட்டத்தட்ட 3.28 பில்லியன். இது ஹேடோட விட 4 மடங்கு அதிகம்.
அப்புறம் ரொம்ப லேட்டஸ்டா FY 2025ஓட 2வது காலாண்டில் Q2 FY 25, அதாவது ஹெய்டியூட் சரிஞ்ச அதே நேரத்தில் முக்கிய கிராக்ஸ் பிராண்ட் 5.0% வளர்ந்து 960 மில்லியனை எட்டியிருக்கு. இந்த Q2 FY 25ல கிராக்ஸ் பிராண்டோட 5% வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ், அதாவது வெளிநாட்டு சந்தைகள். அங்க வளர்ச்சி எவ்வளோ தெரியுமா? 18.1%. இது அபாரமான வளர்ச்சி. அதே காலாண்டுல வட அமெரிக்காவில் 6.5% சரிவு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல கிடைச்ச அந்த பெரிய வெற்றி தான் வட அமெரிக்கால ஏற்பட்ட சரிவை ஈடுகட்டி மொத்தமா பிராண்ட 5% வளர வச்சிருக்கு. Q2 FY 25ல முக்கிய கிராக்ஸ் பிராண்டுக்கு DTC விற்பனை 3.4% அதிகமாச்சு. ஹோல்சேல் விற்பனை 6.8% அதிகமாச்சு. ரெண்டுமே பாசிட்டிவ். ஆமா, அவங்க சொந்த சேனல்லையும் வளர்ச்சி, பார்ட்னர்ஸ் மூலமா விற்கிறதுலயும் வளர்ச்சி. இது பிராண்டோட ஆரோக்கியத்தை காட்டுது. நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஹெய்டூட் பத்தின கவலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அசல் கிராக்ஸ் பிராண்ட், குறிப்பா இன்டர்நேஷனல்ல தொடர்ந்து ஸ்ட்ராங்கா வளர்ந்துட்டு இருக்கு. இது கம்பெனிக்கு ஒரு நல்ல நிதி அடித்தளத்தை கொடுக்குது. இது நம்மள ரொம்ப முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. ஒருவேளை நிலைமை மோசமாகி ஹெய்டூட் தொடர்ந்து தடுமாறுனா, இல்ல இன்னும் சரிஞ்சா என்ன ஆகும்? கம்பெனி ஃபினான்ஷியலி சேஃபா இருக்குமா? நம்ம கிட்ட இருக்கிற நம்பர்ஸ் வச்சு பார்க்கும்போது அந்த திறன் கிராக்ஸ் கிட்ட இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரி, இந்த 3.78 பில்லியன் வருமானம் தர அசல் பிசினஸ் எவ்வளவு லாபகரமானது? வெறும் வருமானம் மட்டும் பத்தாதே, லாபம் வேணுமே. ரொம்ப சரியான கேள்வி. கிராக்ஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப நாளா அவங்களோட நான் கேப் ஆபரேட்டிங் மார்ஜினை 27%க்கும் அதிகமா வைக்கணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியில இது ரொம்ப ஆரோக்கியமான லாப விகிதம். ஆபரேட்டிங் மார்ஜின்னா வட்டி வரி கட்டுறதுக்கு முன்னாடி அவங்களோட கோர் பிசினஸ் ஆபரேஷன்ஸ்ல இருந்து வர்ற லாபம். அப்போ இந்த 27% வச்சு பார்த்தா அசல் கிராக்ஸ் பிராண்ட் எவ்வளவு லாபம் சம்பாதிக்கும்? ஒரு தோராயமான கணக்கு போடலாம். வருஷத்துக்கு சுமார் 880 மில்லியன் ஆபரேட்டிங் ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்கு. இது முக்கிய கிராக்ஸ் பிராண்ட்ல இருந்து மட்டுமே வர்றது. கிட்டத்தட்ட 900 மில்லியன் லாபம், அதுவும் அசல் பிராண்ட்ல இருந்து மட்டும். இது ஹெய்டியூட் கடனை சமாளிக்க ஹெல்ப் பண்ணும் போல தெரியுதே. உண்மையான கேஷ் ஃப்ளோ இதை உறுதிப்படுத்துதா? ஆமா, நல்லாவே உறுதிப்படுத்துது. நாம முன்னாடி சொன்னோம்ல, FY 2024ல கம்பெனி சுமார் 990 மில்லியன் ஆபரேட்டிங் கேஷ் ஃப்ளோ ஜெனரேட் பண்ணாங்கன்னு. இதான் கம்பெனி கைக்கு வந்த உண்மையான பணம். அதுல ஒரு பெரிய பகுதியை சுமார் 320 மில்லியனை கடனை குறைக்க யூஸ் பண்ணாங்க. மீது பணத்துல கொஞ்சம் வச்சு ஷேர் பைபேக்ஸ் பண்ணாங்க. அதாவது கம்பெனியோட பங்குகளை அவங்களே திரும்ப வாங்குனாங்க. ஓகே. இது என்ன சொல்லுதுன்னா, மொத்த கம்பெனியும் ஹெய்டூட் இப்போதைக்கே சரியா பெர்ஃபார்ம் பண்ணலனா கூட அவங்களோட கடமைகளை சமாளிக்கவும், கடனை குறைக்கவும், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வேல்யூ கொடுக்கவும் போதுமான பணத்தை ஜெனரேட் பண்ணுது. அப்போ உங்க அனாலிசிஸ் படி ஹெய்டூட் பெரிய வெற்றி அடையலனா கூட கிராக்ஸ் திவாலாகும் அபாயத்துல இல்ல, அப்படிதானே? ஹெய்டூட் ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்ல கொஞ்சம் சரிஞ்சா கூட அசல் கிராக்ஸ் பிராண்டோட அந்த பயங்கரமான ப்ராஃபிட்டபிலிட்டியும் ஸ்ட்ராங் கேஷ் ஃப்ளோவும் ஒரு பெரிய சேஃப்டி நெட் மாதிரி இருக்கு. அந்த அக்விசிஷன் கடனை சமாளிக்கவும் மொத்த கம்பெனியை லாபகரமா வச்சிருக்கவும் அது போதும். உடனடியா இன்சால்வென்சி, அதாவது திவால் நிலை வர்றதுக்கான ரிஸ்க் கம்மியா தான் தெரியுது. அப்ப முதலீட்டாளர்கள் ஏன் இன்னும் கவலைப்படுறாங்க? உண்மையான ரிஸ்க் எங்க இருக்கு? உண்மையான ரிஸ்க் கம்பெனியோட பங்கு மதிப்பீடு, அதாவது வேல்யூவேஷன் சம்பந்தப்பட்டது. முதலீட்டாளர்கள் ஹெய்டுடே அசெட், அதோட $2.5 பில்லியன் பர்ச்சேஸ் பிரைஸோட ஒப்பிடும்போது சரியா பர்ஃபார்ம் பண்ணலன்னு நினைச்சாங்கன்னா அவங்க மொத்த கிராக்ஸ் நிறுவனத்தோட பங்குக்கும் ஒரு குறைஞ்ச வேல்யூவேஷன் மல்டிபிள் கொடுக்கலாம். வேல்யூவேஷன் மல்டிபிள், அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? சிம்பிளா சொன்னா, வேல்யூவேஷன் மல்டிபிள்ன்றது முதலீட்டாளர்கள் கம்பெனியோட ஒவ்வொரு ரூபாய் லாபத்துக்கும் எவ்வளவு விலை கொடுக்க தயாரா இருக்காங்கன்னு காட்டுற ஒரு அளவு. ஹெய்டூட் எதிர்பார்க்க மாதிரி பர்ஃபார்ம் பண்ணலன்னா முதலீட்டாளர்கள் இந்த மல்டிபிளை குறைக்கலாம். அதனால கம்பெனி லாபகரமா இருந்தா கூட அதோட பங்கு விலை குறைவாகவே இருக்கலாம். இதுதான் இப்போதைய முக்கிய கவலை. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி பத்தின கவலை இல்ல. சரி, இதுவரைக்கும் நம்ம பேசினதெல்லாம் வச்சு உங்களுக்காக ஒரு குவிக் சம்மரி பாத்திரலாம். முதல்ல, ஹெய்டூட் டீல் ஏன் முதலீட்டாளர்களுக்கு ஒரு கவலையா இருக்கு? ஏன்னா $2.5 பில்லியன் பெரிய விலைக்கு வாங்கின ஹெய்டூட் எதிர்பார்த்த வளர்ச்சியை கொடுக்கல. சொல்லப்போனா வளர்ச்சியில சரிவு வந்திருக்கு, குறிப்பா ஹோல்சேல் சேனல்ல. இது ஓவரா பணம் கொடுத்து வாங்கிட்டாங்களோன்ற சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. ரெண்டாவது, ஹெய்டூட தனியா வச்சுட்டு பார்த்தா
அசல் கிராக்ஸ் பிராண்ட் எப்படி இருக்கு? அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. FY24ல ஹை சிங்கிள் டிஜிட் வளர்ச்சி, இப்போ லேட்டஸ்டா Q2 FY25ல 5% வளர்ச்சி. முக்கியமா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல அதோட வளர்ச்சி அபாரமா இருக்கு. அதுவும் இல்லாம அதோட லாபமும் ரொம்ப அதிகம். கடைசியா முக்கியமான கேள்வி. ஒருவேளை ஹேடோடு சரியா போகலனா அந்த வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவை கிராக்ஸ் சமாளிக்குமா ஃபினான்ஷியலி? நம்ம அனாலிசிஸ் படி ஆமா சமாளிக்க முடியும். அசல் கிராக்ஸ் பிராண்டோட பயங்கரமான லாபமும் அது ஜெனரேட் பண்ற ஸ்ட்ராங் கேஷ் ஃப்ளோவும் ஹேடூட் அக்விசிஷன் கடன் பாரத்தை தாங்கிறதுக்கு போதுமான ஃபினான்ஷியல் குஷன் கொடுக்குது. முக்கிய ரிஸ்க் பங்கு விலை குறையிறது தான் மல்டிபிள் கம்ப்ரெஷன். ஃபினான்ஷியல் கொலாப்ஸ் ஆகிற ரிஸ்க் கம்மியா தெரியுது. உங்கள் நேரத்திற்கு நன்றி. எங்கள் கண்டென்ட் உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நன்றி.